இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு புரியும். DRC-03A சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டு அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். DRC-03A பார்க்குறதுக்கு முன்னாடி DRC-03 அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டை இந்த DRC-03ல பேமெண்ட் பண்ணலாம். இது எதுக்கு எகென்ஸ்டாக பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம செல்ஃபாக வந்து ஏதாவது ஒரு டேக்ஸ் டியூ இருக்குது அப்படின்னால இந்த DRC-03 ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா டிபார்ட்மெண்ட் போட்ட ஆர்டர் DRC-07, DRC-08, MOV-09, MOV-011, APL-04 அசஸ்மெண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டான பேமெண்ட்டு, இல்லை இவே பில் டிஸ்பியூட் ரிலேட்டடான பேமெண்ட்டு, இல்லை அப்பீல் ரிலேட்டடான பேமெண்ட்டு, இல்லை நம்ம மந்த்லி ரிட்டர்னில் ஷார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியஸ் ரீசனுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பேமெண்ட்டு டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ஏதாவது கட்டுற மாதிரி இருக்குன்னாக்க செல்ஃபாக வந்து இந்த DRC-03 ஃபார்ம் மூலிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணிடலாம். அப்போ இந்த DRC-03A எதுக்கு அப்படின்னா, அது மாதிரி வந்து ஆர்டருக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம DRC-03ல பேமெண்ட் பண்ணியிருப்போம். பட் ப்ராப்பராக வந்து அந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டாக வந்து லேபிலிட்டி வந்து செட் ஆகாததுனால இந்த ஒன் மோர் ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து DRC-03A. இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி ஏற்கனவே லேபிலிட்டி கிளியர் ஆகாமல் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது. நார்மலாக வந்து DRC-03 வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு எகென்ஸ்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, செக்ஷன் 52, 73, 74, 76, 122, 123, 124, 125, 127, 130 ஆர் 130 இதில் கிரியேட் ஆகக்கூடிய லைபிலிட்டிக்கு எகென்ஸ்டாக வந்து DRC-03 ஃபார்ம் மூலிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணிடுவோம். பட் ப்ராப்பராக வந்து அந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டாக வந்து செட்டப் ஆகலை, ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கும். ரெக்கார்டில் வந்து அந்த லைபிலிட்டி வந்து கிளியர் ஆகாது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து DRC-03A அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் மூலிமா ஓல்டு லைபிலிட்டியை ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண DRC-03 ஃபார்ம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக வந்து இப்போ ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து DRC-03A. இது ரெலவெண்ட்டாக வந்து ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2024 டேட்டட் வந்து 10th July 2024 வேரியஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒன் மோர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த DRC-03A அப்படின்னு இன்சர்ட் பண்ணாங்க. இப்போ ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. சிஸ்டமில் லைவாக இருக்குது. சிஸ்டமில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் வந்து அதை பார்க்கலாம். மெயினாக வந்து ஏற்கனவே பண்ண பேமெண்ட் டிமாண்ட் இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணுறது தான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் பர்பஸ். டிமாண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் DRC-03 சலான் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் DRC-03A வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பேமெண்ட் பண்ணும்பொழுது வாலண்டரி இல்லை அதர்ஸ் நீங்கள் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் ஆகும். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டை வந்து இந்த மெத்தடில் செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு DRC-03A ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஏற்கனவே நம்ம DRC-03 ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்போம். அதுக்கு ARN அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணனாக்க டீட்டெயில் எல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எந்த டிமாண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டாக இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிமாண்ட் லைபிலிட்டி கிளியர் ஆகிரும். இது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா DRC-03யோட என்டையர் டீட்டெயில், எப்போ நம்ம பேமெண்ட் பண்ணோம், அமௌண்ட் எவ்வளோது, ஆர்டர் நம்பர், வேரியஸ் டீட்டெயிலில் வந்து கேப்சர் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். கேஷ் லெஜர், கிரெடிட் லெஜரில் நம்ம நார்மலாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக DRC-03A ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு டிக்ளரேஷன் நார்மல் நம்ம ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து சப்மிட் பண்ணினா DRC-03A வந்து ஃபைல்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் செப்பரேட்டாக வந்து DRC-03Aன்னு ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் போய் பார்த்தோன்னாக்க இந்த மூவ்மெண்ட் வந்து அதில் கேப்சர் ஆகிருக்கும். டிமாண்ட் ஆர்டர் ஃபைனலாக வந்து டிபார்ட்மெண்ட் எண்டில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு எகென்ஸ்டாக பேமெண்ட் ஆகலைங்கிற மாதிரி ஓப்பன்லேயே இருந்துகிட்ருக்கோம்.
இந்த டிஆர்சி 03A ஃபைல் பண்ணும்பொழுது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் போர்ட்டலில் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா பேக் எண்டில் டெக்னிக்கல் டீம் வந்து அதை சால்வ் பண்ணுவாங்க. இந்த டிஆர்சி 03 ஃபைல் பண்ணுறதுனால நம்மளோட ஓல்டு டிமாண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டான பேமெண்ட் வந்து செட்டில் ஆயிரும். இந்த டிஆர்சி 03A எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னா உங்கள் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே டிஆர்சி 03 வந்து ஃபைல் பண்ணியிருந்துருக்கணும். வித்தவுட் ஆர்டர் ரெஃபரன்ஸில் நீங்கள் ஃபைல் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து சர்வீஸ், அதில் வந்து யூசர் சர்வீஸ், இதில் வந்து மை அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் மேட் த்ரூ டிஆர்சி 03 ஃபார்ம் GST DRC-03A. நார்மலாக பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன பேமெண்ட்டை இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே ஃபைல் பண்ணின அந்த டிஆர்சி 03யோட ஏஆர்என் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா டேட்டாலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டிமாண்ட் ஆர்டர் எதுக்கு எகென்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆர்டர் நம்பரை வந்து இங்கே பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஆன்லைனில் தான் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த டேட்டா எல்லாமே வந்து இங்கே கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும். ஒரு பேக்கப் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த பேக்கப் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். டிக்ளரேஷன் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு டிமாண்ட் ஆர்டர் கிளியர் ஆயிரும். இந்த மூமெண்ட் வந்து புதுசாக வந்து டிஆர்சி 03 ரிஜிஸ்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஆர்சி 03 ஏஆர் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து இதில் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு நியூ ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் கிளியர் ஆகாமல் இருக்குது இல்லை நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த மெத்தடில் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த டிஆர்சி 03 ஃபைல் பண்ணுறதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டா வந்து கேப்சர் ஆகும். இதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எகைன் டேட்டா வந்து கேப்சர் ஆயிரும். அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோது அப்படிங்கிறதுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, ஃபீ எவ்வளோதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் பெய்டு த்ரூ கேஷ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இது மூலிமா வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டிஆர் திருப்பி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது எப்படி செட்டப் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டிக்ளரேஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த அண்டர்டேக்கிங்கில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து டிஎஸ்சிலேயோ இல்லை இவிசி மெத்தட்லேயோ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து வரும். இப்படி தான் வந்து இந்த டிஆர்சி 03A வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன அட்வைசரி தான், பட் மோர் டீட்டெயில்டு வந்து இதில் பார்த்துருக்கோம். ஒரு டிஆர்சி 03க்கு எகென்ஸ்டாக வந்து மல்டிபிள் ஆர்டர் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட அவங்களும் வந்து ஜிஎஸ்டி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இது மாதிரி ரெகுலராக நம்ம டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.